ஜெபிப்போம். அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, அருமையான இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, மகிமை டிவியிலிருந்து ஒளிபரப்பப்படுகிற அந்த செய்தி ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை அடியனுக்கு நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அருமையான ஒரு அழைப்பு இதுதான். அந்த வசனம் முழுவதுமாக வாசித்தோமானால், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படியானால் இன்னொரு பகுதி இருக்கிறது, இருள் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒளி கொடுக்கிற ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாத்திரமே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளிடத்திலே இருள் காணப்படக்கூடாது. இருள் இருக்குமானால் அவர்களுடைய வாழ்விலே சாத்தான் செயல்படுகிறான் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் தான் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்வு இருள் நிறைந்ததாக இருக்குமானால் நம்ம என்ன செய்யணும்? வேதத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் அநேக பிள்ளைகள் அதை மறந்து செயல்படுகின்றார்கள். அப்படி செயல்படும் போது நம்முடைய வாழ்விலே சந்திக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு எதுதான் வெளிப்படும் தெரியுமா? இருள் தான் வெளிப்படும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்திலே பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே பயிற்சி என்று சொன்னால் நாம் வாசிக்கின்ற வேத வசனம் தான். வேத வசனத்திலே கவனமாக இருப்போம். அதை புரிகின்ற தன்மை நமக்கு வேண்டும். புரிந்து நாம் செயல்பட்டோமானால் தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன? தேவன் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். எதற்காக நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போகிறோம்? அங்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்று சொல்லி. அப்படியானால் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரையிலும் அப்படி தொடர்ந்து தெய்வ பிரசன்னம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். யாருக்கெல்லாம் தேவன் பிரசன்னம் கொடுப்பார்? பரிசுத்தமாகுதலை புதுப்பிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய பிரசன்னத்தை கொடுப்பார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவனை தரிசிக்க வேண்டுமானால், தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால்
பரிசுத்தம் அவசியமாய் இருக்கிறது. அதே 2 கொரிந்தியர் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்போ முழு பரிசுத்தம் ஒரு மனுஷனிடத்திலே காணப்பட வேண்டும். குறைவான ஒரு பகுதி நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. தேவனை சார்ந்த எந்த செயல் ஆனாலும் அது பூரணமாய் இருக்க வேண்டும், அறகுறையாக இருக்கக்கூடாது. பூரணமாய் இருக்குமானால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். பொதுவாக எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளும் அதிகாலையிலே காலையிலிருந்து தன்னுடைய வேலைக்கு புறப்படும் போது என்ன ஜெபிப்பார்கள்? ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் அப்பா, உங்களுடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கட்டும். இதுதான் நம்முடைய அந்த பிரயாணப்படுகின்ற வேளையிலே நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே, என்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அதானே, ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அப்படித்தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும்போது அல்லது வேலைக்கு அனுப்பும்போது நம்முடைய ஜெபமும் எப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை அப்படியானால் ஒவ்வொரு வருடத்திலும் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டும். அதற்காகத்தான் 2 கொரிந்தியர் எப்படி சொல்கிறது, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். கொஞ்சம் கூட அங்கே என்ன இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. பாவம் வந்துட்டு அப்படி சொன்னாலே சாபம் வந்துவிடும். சாபம் வந்துட்டாலே பிசாசு என்ன செய்வான்? தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்து விடுவான். பரிசுத்தமாகுதல் மிக மிக முக்கியம். அதிகாலையிலே எழுந்து இன்றைய நாளுக்காக தேவையான பரிசுத்தமாகுதலை தேவனிடத்திலே கேட்க கிடக்கும். இரவிலே நாம் தூங்க செல்லும் போது அன்றைய நம்முடைய பலவீனங்களுக்காக, குறைபாடுகளுக்காக ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவரா, தேவனுடைய பிள்ளைகளே, இரக்கம் செய்கிற ஆண்டவர், இரக்கம் செய்கிற ஆண்டவர், எதை கேட்டாலும் கொடுக்கிற ஆண்டவர். ஆனால் ஆண்டவரிடத்துல ரொம்ப அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எண்ணுகின்ற ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அப்படி இருக்க போய்தான் ஆதாம் ஏவாள் ஆண்டவரை விட்டு விலகும் போது தேடி வந்து விசாரிக்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாப்பா? எங்கே இருக்கிறா? நான் வந்த உடனே ஓடி வருவாயே, எங்கே இருக்காப்பா? பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்மை தேடி வரும்போது நாம் அவருக்காக விழித்திருந்தால் தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர் புரிந்து கொண்டார் ஆதாமை. அந்த பாவம் நம்ம கிட்ட இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அது இயல்புதான். ஆனாலும் அதை விட்டு விலக ஆண்டவரிடத்தை நம்ம ஜெபிப்போம். நம்மால் முடியாத காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, பலவீனங்களை சொல்லி சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா நல்ல காரியங்களையும், ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படித்தான் தேவ வசனம் நமக்கு சொல்லுது. எல்லா காரியத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்? எப்படி? என்னை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த இடத்துக்கு நான் போக முடியுமா? இந்த வேலையை நான் செய்ய முடியுமா? எனக்கு போதிய அறிவு இல்லையே, அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. ஏனென்றால் உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர், அன்பை கொடுக்கிறவர், இரக்கத்தை கட்டளையிடுகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த தைரியத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பஸ்தர்கள், வயோதிகர், யாரா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவர் கேட்டவைகளை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் சமாளிக்கிற ஆண்டவர் அல்ல. அந்த வசனம் பின்னால் என்ன சொல்லுது பாருங்கள்,
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய நடக்கையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிறருக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். விரலின் பிள்ளைகளாக அல்ல. நீங்க உடனே நீங்க என்ன நினைக்காதீங்க, ரொம்ப வசதியா இருக்கவன் தான் ஒளியின் பிள்ளை, ரொம்ப படிச்சவங்க தான் ஒளியின் பிள்ளை. உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தான் ஒளியின் பிள்ளைகள் அப்படின்னு நினைக்காதீங்க. அரசு முதல் ஆண்டி வரைக்கும் ஒளியின் பிள்ளைகள் உண்டு. நீ உலகம் பார்க்கிற பிரகாரமாக நான் உங்களை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரை எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். வருஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான், ரொம்ப செல்வந்தனா இருக்கான், அதெல்லாம் ஆண்டவர் விரும்புவது இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறீர்கள் அவங்க தான் ஒளியின் பிள்ளைகள். அதனால யாருமே நான் ஒளியின் பிள்ளை அப்படி சொல்லாதீங்க, ஒளியின் பிள்ளை அல்ல என்று சொல்லாதீர்கள். ஒளியின் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒளியின் பிள்ளைகளே. வாழ்க்கையிலே நம்ம கவனமாயிருப்போம். அப்படியானால் ஒளியின் பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டுமானால் நம்மிடத்திலே தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் யாரானாலும் சரி, நம்மிடத்திலே வந்து ஒரு உதவியை கேட்க வேண்டுமானால் இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், பிறர் நம்மிடத்திலே ஒரு உதவியை கேட்பதற்கு நாம மிகப்பெரிய செல்வந்தராக ஞானம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் மாத்திரம் நம்ம இருக்க வேண்டும். ஒரு முறை பேதுருவோ யோவானோ தேவாலயத்துக்கு நடந்து போனாங்க. அதான் அவருடைய முதல் அற்புதம். பார்த்துடுங்க, நடந்து போனார்கள். சாதாரண மனிதர்கள். பேதுரு கல்வி அறிவு அற்றவர், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவருடைய தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். அப்படி இயேசு கிறிஸ்துவன் விசுவாசித்து இருந்தான். அதான் அவனுடைய கையில என்ன கொடுத்தாரு பார்த்தீங்களா? சாவியை கொடுத்தாரு. அவன் கையில சாவியை கொடுத்துட்டாரு. பார்த்துடுங்க, சாதாரண ஒரு மனிதனிடத்துல அவனிடத்துல காணப்பட்டது என்ன தெரியுமா? தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு. நான் யார் என்று கேட்டார். நான் யார் என்று கேட்டார். நீ மேசியா ஆண்டவர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணினான். வருகிறவராக காணப்படுகின்ற உலகம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற நபர் நீர் என்று சொன்னார். அவர் சொன்னார், பாருங்க, சொல்லாதேப்பா, இது போதும், யாருக்கிட்ட இப்போது சொல்லாத அப்படி சொன்னார். இந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்தது யார் தெரியுமா? ஆண்டவர் தான். எந்த இடத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக சென்றாலும் அந்த இடத்திலே ஒரு 90% பேதுரு இருப்பான், யாக்கோபு இருப்பான், யோவான் இருப்பான். அதற்கு காரணம் என்ன? அவருடைய உள் அன்பு. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம காணப்பட வேண்டுமானால் நம்மிடத்துல என்ன காணப்படணும் தெரியுமா? ஆவியின் கனிகள் காணப்படணும். இந்த பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு செல்கின்றார்கள். செல்லும்போது அங்கே ஒருத்தன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் பேதுருக்கிட்டையே யோவான் கிட்டையும் ஏதாவது கிடைக்குமா என்றுதான் கேட்டான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் இருக்குமானா நம்மை சார்ந்த பிள்ளைகளிடத்துல உதவியை கேட்பதை காட்டிலும் நம்முடைய கஷ்டங்களை, கவலைகளை சொல்லுவோம். நல்ல கவனிங்க, உங்களிடத்துல யாராவது வந்து தன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் சொல்லும்போது, இதுவா நானே என்ன பாடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்.
ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். அவரால் நீங்கள் வெளிச்சம் பெறப்பட்ட பிள்ளைகள். யாராவது ஒரு உதவி கேட்கும் போது அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நான் படுகின்ற பாடுகள் உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரிடத்துல நீங்கள் கேட்டு அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. பணமணமா நீங்க அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேற எந்த உதவி நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. செய்ய வேண்டியது ஒண்ணு, உங்களிடத்துல யாராவது உதவி கேட்டால் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு இந்த மகளுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்கப்பா. வார்த்தைகளினாலாவது வேற எந்த விதத்திலே நான் உதவி செய்ய வேண்டும் கேட்டு அந்த உதவியை உடனடியாக செய்யுங்க. இல்லையானால் இல்லையா, ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அனுப்பி அந்த பிள்ளைகளுக்காக தனித்திருந்து நீங்கள் ஜெபியுங்கள். அதான் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் போது யோசிப்பார்கள் இல்லையா, இவங்கிட்ட போய் நம்ம சொன்னோம் அல்லது இவங்கிட்ட போய் நம்ம சொன்னோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார. அப்ப ஏதோ ஒரு காரியம் இந்த தேவனுடைய மகளிடத்துல அல்லது மகனிடத்துல இருக்கிறது. இதான் உதவிங்க. இதான் நீங்கள் ஆவின் கனிப்பற்ற பிள்ளைகள் என்பதை உலகிற்கு பறைசாற்றுகின்ற ஒரு காரியம். அதே போலதான் பேதுருவோ யோவானோ ஆலயத்திற்கு செல்லும் போது இல்லையா உட்கார்ந்து கேட்கிறாங்க, பிச்சை கேட்கிறான். இவங்களிடத்துல தேவ வல்லமை உண்டு என்பது அவனுக்கு தெரியாது, பிச்சைத்தான் கேட்டான். அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பேதுரு என்ன சொன்ன தெரியுமா? இப்ப நீ விரும்புகிற பொண்ணு வெள்ளியை என்கிட்ட இல்லப்பா, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நீ பெற்றுக்கொள்ளுங்க, நீ பெற்றுக்கொள் அப்படி சொல்லி அவனுக்கு உலகம் கொடுக்க கூடாத ஒரு விடுதலை கொடுத்தான் பாருங்க. அவன் கேட்டது ஒன்று, ஆனால் அவன் பெற்றுக்கொண்டது அவன் கேட்டதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பிள்ளைகள் நீங்களாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க உங்களை யோசிங்க. கிறிஸ்தவர்கள் தங்களை பற்றி இப்பொழுது யோசிக்கணும். எவ்வளவு பெருமைப்படணும் தெரியுமா? இது தேவனுடைய மகிமைங்க. உங்களிடத்துல கேட்டவர்களுக்கு அவர்கள் கேட்டதை காட்டிலும் அதிகமான ஒரு விடுதலை கொடுப்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமையா இருக்கிறது. அதனால எதை பற்றியுமே நீங்க யோசிக்க, ஒரு உதவி கேட்டா உடனே செய்வதற்கு நீங்க ஆயத்தமாகுங்க. அந்த பேதுரு எதுவுமே செய்யலை பாருங்க, யோசிக்கவே இல்லை. இப்படி போகும்போது அவங்க கேட்பாங்க, அவன் கேட்பான், எதுவுமே யோசிக்கல. அவன் ஆலயத்துக்கு தான் போனான். ஆலயத்துக்கு என்ன போனான்? தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக அவன் சென்று கொண்டிருந்தான். எப்படி தேவனுடைய செய்தி எப்படி நாம் கொடுப்பது, இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத எப்படி கொடுப்பது என்கிற ஒரு சிந்தையோட போயிட்டு இருந்தான். அவனுடைய நோக்கம் வேற, ஆனால் அங்கு நடந்த சம்பவம் வேற. இதுதாங்க நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கவனமாய் இருப்போம். ஒவ்வொரு காரியத்தில நம்ம கவனமாய் இருப்போம். அவர்கள் கேட்பதற்கு அதிகமாய் நம் மூலமாய் உதவி செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது தேவனுடைய சித்தம், அது தேவனுடைய வல்லமை. அதற்கு நாம் செயல்பட வேண்டிய காரியம் என்ன, அதை மட்டும் யோசிக்க. நானே பலனற்று இருக்கிறேனே, நானே திடனற்று இருக்கிறேனே, நானே ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிறேனே, நான் என்ன உதவி செய்வது? அந்த சிந்தனை ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்தில் காணப்படக்கூடாது. காணப்படவே கூடாது. உடனடியாக தேவனுடைய முகத்தை பார்த்து ஒரு உதவியை நீங்கள் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 10ஆம் அதிகாரம் ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே போதித்துக் கொண்டே வந்தார். அவருடைய வார்த்தைகள் கேட்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அதிசயமா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அன்றைய ஆசாரியர்கள் திடனற்று போகும்படியா இருந்துச்சு, பயந்தார்கள். அவருடைய வார்த்தைகள், அவருடைய செய்திகளை எண்ணி எண்ணி பயந்தார்கள். அப்பொழுது ஒரு முறை அவர் பேசிக்கொண்டிருந்தார்.
ஒரு நியாய சாஸ்திரி அங்கே இருந்தான், கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி ஒரு வார்த்தையை கேட்டான். இங்கே வீட்டில் பின்னால லூக்கா 10ஆம் அதிகாரம் கையில வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி தான் ஒரு வார்த்தை கேட்டான். போதகரே அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னப்பா உனக்கு வேணும் சொல்லு அப்படின்னாரு. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேணும் ஆண்டவரே? அவனுக்கு நித்திய ஜீவன் சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் கிடையாது. சோதிக்கும்படிதான் கேட்டான். என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டான். இது இன்று மாத்திரமல்ல, உலகம் முடியும் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சம்பவம். நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட கேட்கிறாரு, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லலாம்ப்பா, நியாயப்பிரமாணம்னா என்ன சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு. இல்லையா? இதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவர் இடத்துல நம்ம எப்படி நம்ம அன்பு கூற வேண்டும்? அன்பு அங்கே எங்கே இருக்கக்கூடாது. உலகத்திலே நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான் முதல் இடம். முழு இருதயத்தோட, அரைக்குறையான ஒரு இருதயத்தோட இல்லை. இல்லையா? இங்க அன்பு வச்சுட்டு இன்னொரு அன்பை பாதி அங்க, அப்படிலாம் கிடையாது. முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவாயாக. அதுக்கு பிறகு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப அவன் கேட்கிறான் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கிறான். நல்ல நல்ல கேள்விகள். ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தாலே நான் எப்படி ஆண்டவரை வாழணும் அந்த உலகத்துல அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் அங்கே ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. அவன் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே எல்லாம் சரிதான் ஆண்டவரே, எனக்கு பிறன் யார்? நான் ஆண்டவர்கிட்ட நல்ல அன்பு கூறுறேன், இல்லை அப்படின்னு கிடையாது, எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு சம்பவத்தை சொல்றாரு பாருங்க. ஒருத்தன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் டு எரிகோ போகும்போது கள்ளர் கையில் அவன் அகப்பட்டுக்கிறான். கள்ளர்கள் என்ன செய்வாங்க? அவன் கையில் என்ன இருக்கோ அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு, அவனுடைய ஆடையெல்லாம் பறிச்சுக்கிட்டு, அவனை அடித்து உதைச்சி குற்றுயிருமா குலையுமா அதில் போட்டுட்டு போயிட்டாங்க. கள்ளர்கள் அப்படி தானே செய்வாங்க. அது நிறைய அவன்கிட்ட பணம் கிடைச்சாலும் குறைவாக கிடைச்சாலும் இது அவனுக்கு கிடைக்கிற பரிசு. அவனை அடித்து உதைச்சி அதில் போட்டுட்டு போயிட்டாங்க. நடுவழியில் கிடக்கிறான், எழுந்திருக்க முடியாது. இப்போ அந்த வழியா ஒரு ஆசாரியன் வருகிறான். ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நியாயப்பிரமாணத்தை நல்லா அறிந்தவர்கள். ஆசாரியருடைய வேலை என்ன? பிறனுக்கு உதவி செய்வது, விழுந்து கிடக்கவரை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவது, பாவத்தை நீக்கிட்டு அவனை பரிசுத்தமாகுவது, இப்படி நிறைய வேலைகள். அந்த ஆசாரியன் வரும்போது அப்படி பார்த்துட்டு பக்க வழியாய் விலகி சென்று விட்டான் என்று வேதம் சொல்லுது. அவன் ஒரு கரிசனையே இல்லைங்க. அவனுதான் எல்லாம் தெரியும். அவனுக்கு தானே அன்புனா என்னங்கிறது அவன் தான் படிச்சிருக்கிறான். இரக்கம் என்னங்கிறது அவன் தான் படிச்சிருக்கிறான். உதவி என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அவன் எல்லாம் படித்தவன். பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறவன் இந்த ஆசாரியன். அவன் அந்த மனுஷனை பார்த்துட்டு பக்க வழியாய் புறப்பட்டு போயிட்டான். பாருங்களேன். அப்போ யாருக்காவது ஒரு உதவி கிடைக்கல, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆசாரியன் மாதிரி இருக்கணுமா? இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு லேவியன் வாரான். அன்றைய இஸ்ரவேலர்களே ஆசாரியருக்கு அடுத்த பதவி இந்த லேவியருக்கு தான். இவர்கள்லாம் பரிசுத்தமானவர்கள்.
தேவனுடைய காரியத்தை செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நாம பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆலயத்துல நம்ம அபிஷேகம் பண்ணுறாங்க பிறந்த உடனே. ஆமா, தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் பண்றாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அவன் லேவியனும் விலைக்கு போறான். அடுத்தால ஒரு சமாரியன் வாரான். அவனை கண்டு அவனை ஆற்றி தேய்ச்சி காயங்களை கட்டி சத்திரத்தில் கொண்டு போயிடுறான். அடுத்த நாள் அவனை சந்திக்க போறான். சந்திக்க போய் அவனுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செலவையும் கொடுத்துட்டு ஒற்றுமுடி நீ அவனை பார்த்து கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்றும் கடந்து போகிறான். இப்படியாக அவனுக்கு முழு உதவியை செய்கிறான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இந்த 3 பேர்ல யாரை பார்ப்பறன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சமாரியன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லையா? அப்போ நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இல்லையா? உதவியற்ற ஒருவனுக்கு உதவி செய்வது ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால எனக்கு தான் உதவி வேணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை விட இல்லையா, பிறருடைய உதவி நீங்க கவனிங்க. அதான் வேதம் எப்படி சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்ன விரும்புகிறீர்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ? அவைகளுக்காக நீங்க காத்திருக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகளுக்காக காத்திருக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க காத்திருங்க. அவருடைய நீதிக்காக நீங்க காத்திருங்கள். அதற்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்ய நீங்க ஆயத்தமாயிருங்க. ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். அதான் அந்த அப்போஸ்தலருடைய வேலையே அதான். ஆயத்தமாகணும், ஆயத்தப்படுத்தணும். சிஷ்யருடைய வேலையே அதுதான். கிறிஸ்துவனுடைய வேலையே அதுதான். ஆயத்தமாகணும், ஆயத்தப்படுத்தணும். இதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்காக அப்படின்னு சொல்லி யாரும் காத்திருக்காரு. உங்களுக்காக காத்திருக்காருங்க. தேவனுக்காக காத்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அடியன் மூலமாக கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் வார்த்தைகளை பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மகிமை டிவி நிறுவனத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.